அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 271, பாடல் 269. விடலமை செய்ய வெருண்டு அகன்று நில்லாது உடலரு மன்னர் உவப்ப ஒழுகின் மடலணி பெண்ணை மலிதிரை சேர்ப்ப கடல்படா எல்லாம் படும். பெரிய பெரிய மடல்களை உடைய பனைமரங்கள் மலிந்திருக்கக்கூடிய கடல் நாடனே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். பிறரால் வெல்ல முடியாத வல்லமை உள்ள அரசர்களை பழகுகிற போது மிகவும் நெருக்கமாகவும் பழகக்கூடாது, அதே நேரம் வெகு தூரமாகவும் சென்று விடக்கூடாது. அவர்களுக்கு அஞ்சி வெகு தூரத்தில் நிற்பதும் ஒதுங்குவதும் தவறு. அவர்கள் நன்றாக பழகுகிறார்கள் என்பதனால் மிகவும் உரிமை எடுத்துக்கொண்டு அணுகி எளிமையாக பழகுவதும் தவறு. ஏனென்றால் அரசர்களுடைய மனம் எவ்வாறு இருக்கும் என்று தெரியாது. அவர்கள் மனம் மகிழ்கிற மாதிரி அவருடைய உள்ளத்து கிழக்கையை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம் நடவடிக்கை அமைய வேண்டும் என்று சொல்லுகிற பாடல். மன்னரோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை மன்னரை மிகவும் நெருக்கமாகவும் சென்று அடையாமல், அதே நேரத்தில் மிக தூரமாகவும் செல்லாமல், நெருப்பு இருக்கிற பொழுது எப்படி நெருப்பின் அருகிலே குளிர்காய வேண்டும் என்றால் நெருப்பின் மீது நம்முடைய உடல் படக்கூடாது, அதே நேரத்திலே அந்த வெப்பமானது நம்முடைய குளிரையும் போக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு தள்ளி இருப்போமோ அதுபோல நாம் மன்னர்களோடு சேர்ந்து பழகுகிற போது மிக நெருக்கமாகவோ அல்லது மிக தூரமாகவோ இருந்து பழகக்கூடாது என்று உணர்த்துகிற பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். விடலமை செய்ய வெருண்டு அகன்று நில்லாது உடலரு மன்னர் உவப்ப ஒழுகின் மடலணி பெண்ணை மலிதிரை சேர்ப்ப கடல்படா எல்லாம் படும். நன்றி, வணக்கம்.